இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய தேவ ஜனமே, அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே மற்றும் இயேசு கிறிஸ்துவை அறிய விருப்பம் கொண்டு கிறிஸ்தவ மார்க்கம் தழுவ ஆவல் கொண்டு பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை சத்தியங்களை அறிய விரும்புகிற அன்புக்குரிய தேவஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு வருகிற அன்பு நேயர்களே, நண்பர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, உங்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்த வேத வசன சத்தியங்களிலே நிலைத்திருக்க உங்களை அழைக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய தொடர் செய்தியாக 157வது செய்திக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். இந்த நாளுடைய செய்திக்குரிய வேத பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 ஆகிய 2 வசனங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அந்த 2 வசனங்களையும் நான் உங்களோடு படித்து காண்பிக்கின்றேன். உங்கள் வேதாகமங்களை வசதி இருக்கிறவர்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு முறை கூட படிக்கின்றேன் 2 வசனங்களையும். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் எனக்கு முன்பாக பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய தலையங்கமாக நான் இந்த 2 வேத வசனங்களின் அடிப்படையில் ஒரு சிறு தலையங்கத்தை வைத்திருக்கிறேன். என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியில் ஜாதியை ஆளத்தக்க அரசனும் ஆசாரியனும், அதாவது சீப் தலைமை ஆசாரியனும் இந்த பரிசுத்த ஜனத்தில் இல்லாமல் போவதில்லை என்கிற ஒரு தலையங்கத்தை வைத்திருக்கிறேன். தெரிந்துகொள் தேவ ஜனத்தின் சிம்மாசனத்தில் அமரத்தக்க அரசனும் ஆசாரியனும் இந்த பரிசுத்த ஜாதியில் இல்லாமல் போவதில்லை என்கிற தலையங்கத்தை நான் வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய செய்திக்காக நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் தலை வணங்கி ஜெபிப்போம். ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் தேவர்களின் மத்தியிலே மகாராஜனுமாய்
என்றென்றைக்கும் உள்ள சதா சர்வ காலங்களிலும் வீற்றிருந்த அரசாளுகிற எங்கள் பரலோக தகப்பன தந்தையாம் கடவுளே, இந்த நாளிலும் உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசத்தோடு உமது வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகிற அடிமையோடும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் தூய் ஆவியானவருடைய ஆளுகையும் நடத்துதலும் வழிகாட்டுதலும் எங்களோடு நிறைவாய் தங்கும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த தியான வார்த்தைகள் உம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகிற வார்த்தைகளாய் வெளிப்பட தேவரீர் கிருபை தாரும். நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி தேவனே, இதை சாத்தானும் பிரபஞ்சத்தின் தேவனுமாகிய சத்ருவாகிய பிசாசு அவனை பின்பற்றுகிற அவனுடைய மிருகத்துக்களாய் போன ஜனங்களும் இந்த பூமியின் மக்கள் இனங்களும் நீர் தெரிந்து கொண்ட இந்த 2 வம்சத்தையும் அழித்து போடும்படியாக, அது ஒரு ஜாதி அல்ல, அவர்கள் தேவனாகிய கர்த்தரே அவர்களை வெறுத்து தள்ளிவிட்டார் என்று சொல்லி அவர்களை பூமி எங்கும் இகழுகிறதையும் தூசிக்கிறதையும் அவமதிக்கிறதையும் அழித்து போட கங்கணம் கட்டுகிறதையும் தேவனை நீர் காண்கிறீர். ஆயினும் இந்த வசனங்களின் மூலமாக நீர் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் சத்துருக்களுக்கும் அவருடைய கூட்டங்களுக்கும் கள்ள கிறிஸ்துவுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு சவாலை முன்வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அதிலே அடங்கியிருக்கிற ஆழமான சத்தியங்கள் எவைகள் என்பதை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே எங்களிலிருந்து பேசுகிறவர் என்பதை இன்றைய நாளின் செய்தியின் மூலமாக நீர் உறுதிப்படுத்தும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். வேதத்தின் மறைவான சத்தியங்கள் அனைத்தையும் ஆழமான பேருண்மைகள் அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலும் இனி தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த அதிகாரம் முடிய நாங்கள் தியானிக்கின்ற போது எங்களோடு தூய ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக மன்றாடுகிறோம். இந்த கடைசி நாட்களிலே லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அனைவரையும் சுத்திகரிக்கும்படியாய் புடமிட்டு பரிசுத்தப்படுத்தும்படியாய் கடந்து வருகிற பரிசுத்தாவியானவராகிய தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். இந்த நாட்களிலே நடைபெற்று வருகின்ற பூமியின் நிகழ்வுகள் அனைத்தும் உம்முடைய வருகையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நேற்றைய தினத்திலும் கூட ஒரு பெரும் எதிர்பார்த்திராத ஒரு பெரும் நிகழ்வை நீர் நடப்பித்திருக்கிறீர். அதையும் நாங்கள் உணர்ந்து வேத வசனங்களின் நிறைவேறுதலாக அதையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக விளங்கும்படியாக நீர் கிருபை செய்ய போகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய 6 சங்கார தூதர்களையும் தேவ ஜனங்களை மீட்டெடுக்கிறவனாகிய கர்த்தருடைய தூதனையும் மாயையின் கட்டுகளுக்கு உட்படுத்தின தேவனே, அந்த மாயையின் கட்டுகளை நீர் இந்த நாட்களிலே அறுத்து வருகிறீர்.
மாயையின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்த 6 சங்கார தூதர்களும் மாயையின் கட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்ட பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நேற்றைய தினத்திலே அது கட்டறுக்கப்பட ஆரம்பமாகி இருக்கிறது. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? மிருகசீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று யோபுவின் மூலமாய் நீ திருவுளம் பற்றின தேவனே, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்ருவாகிய சாத்தானை கொண்டு சாத்தானுடைய மாயைகளுக்குள் நீர் கட்டி போட்ட 6 சங்கார தூதர்களும் முத்திரையிடுகிற தூதனுமாகிய அந்த 7 ஆர்க்கேஞ்சல்ஸ் பரிசுத்த தேவதூதர்கள் 7 பேரையும் கட்டவிழ்க்கிற நிகழ்வை, அது கட்டப்பட்ட அந்த நாளிலேயே நீ நடத்தி கொண்டிருக்கிறபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அருகோண நட்சத்திரமாகிய 6 நட்சத்திர தூதர்களை முத்திரையிடுகிற தூதனாகிய ஒரு முத்திரையிடுகிற தூதனையும் கார்த்திகை என்கிற நட்சத்திர நாளிலேயே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மாயைக்கு கட்டும்படி கட்டளையிட்ட தேவன் அதே கார்த்திகை நாளிலேயே அதன் கட்டுகளை அறுத்திருக்கிறபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் முன்னுரைத்த அந்த வார்த்தைகள் நிறைவேறும் காலத்தை எட்டியிருக்கிறது என்பதை அதன் மூலம் உணர்த்தி இருக்கிறீர். அன்புள்ள ஆண்டவரே, பூமியின் விசாரிப்புக்காரர்கள், தேச நகரத்தின் விசாரிப்புக்காரர்கள் தங்கள் ஆயுதங்களோடு வெண்கல பலிபீட தண்டையிலே வரக்கடவர்கள் என்ற உம்முடைய சத்தம் தொனிக்கும் வேளை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பொழுது 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு வெண்கல பலிபீட தண்டையிலே வந்து நின்றார்கள். அவர்கள் மத்தியிலே சணல் அங்கி தரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனும் அங்கே நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் காலத்தை நோக்கி, நடைமுறையில அது சாத்தியப்படக்கூடிய அந்த நாட்களை நோக்கி நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நீர் இந்த பூமியின் அக்கிரமத்திற்கு முடிவை உண்டாக்கும்படியாக இந்த பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய 7 சங்கார தூதர்களை கட்டவிழ்த்து அனுப்புகிறபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய செய்தியும் அவர்களை முன்னின்று நடத்துகிற ஆசாரியனும் அரசனுமாயிருக்கிறவனை குறித்த காரியங்களை சிந்திக்கிற நாளாக நீர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தம் எதுவோ அது இந்த பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களின் மத்தியிலே நடந்தேறத்தக்கதாக தேவனை நீர் கிரியை செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜபிக்கிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு காரியத்தை உங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றைய தினத்திலே நான் என்னுடைய முகநூலிலே அந்த பதிவை போட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த செய்திகள் அப்லோட் செய்யப்படுகிற டெலகிராம் ப்ளஸ் மெசஞ்சர் அந்த சேனலிலும் அந்த பதிவை நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே நான் இங்கே நட்சத்திரங்களை, கால சூழ்நிலைகளை குறித்து சுட்டிக்காட்டுகிறேன் என்று தவறாக எண்ணாதீர்கள். காலங்கள், நியமங்கள், பிரமாணங்கள், நட்சத்திரங்கள், கோளங்கள், கிரகங்கள் அனைத்தும், ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் அனைத்தும் வேதாகமம் கற்றுத்தந்தவைகளே. எல்லாம் மறைமுகமாக வேதாகமத்திலே இருக்கிறது. அவைகளை மாற்று சமயங்கள் சற்று விரிவாக கோர்த்து எடுத்து அதை நட்சத்திரம் கணிக்கிறவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரம் கணிக்கிறவர்கள், ராசி கணிக்கிறவர்கள் போடுகிற ஒரு கட்டம், அந்த கட்டமைப்பும் வேதாகமத்திலே இருக்கிறது, எண்ணாகமம் புஸ்தகத்திலே இருக்கிறது. எல்லாம் வேதாகமத்திலிருந்து திருடப்பட்டவைகளே, ஆதி வேதமாகிய
இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மத நூல்களும் சொல்லுகின்ற சாஸ்திரங்கள், புராணங்கள் அனைத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் வேதாகமம் அந்த அவர்களுடைய வேதமும் சொல்லுகிறது. ஆதி வேதம் முன்னுரைத்தபடி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிக் மாற்று சமய நூல்களாகிய ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களும் மகாபாரதமும் இன்னும் உள்ள மற்ற ராமாயணம் இன்னும் உள்ள மற்றுமுள்ள பகவத்கீதை முதலான அனைத்து புராண நூல்களும் சமய நூல்களும் ஒரு ஆதி வேதத்தை முன்னுரைக்கிறது. அந்த ஆதி வேதம் தான் நீங்களும் நானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தோரா என்றழைக்கப்படுகிற முதல் 5 ஆகமங்கள். அதுதான் ஆதி வேதம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அவர் தௌராத் என்கிறார்கள், யூதர்கள் யூத வேதம் என்கிறார்கள், தோரா என்கிறார்கள். ஆதி 5 ஆகமங்கள். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உண்மைகளும் மாற்று சமயங்கள் திருடி இருக்கிறது. அவர்களுடைய சமய நூல்கள் சொல்லுகிறது ஆதி வேதம் முன்னுரைத்தபடி. அந்த ஆதி வேதத்தின் பெயர் என்னவென்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கே சொல்லிக் கொள்ளுகிறார்கள் எல்லாம் மாற்று சமய நூல்களிலிருந்து திருடப்பட்டவைகள். ஆபிரகாமின் வழிமரபை சார்ந்தவர்கள் நம்முடைய வேதங்களை திருடினார்கள். அவர்களுடைய வேதங்கள் ஒன்றும் எழுத்திலே கல்லிலே எழுதி கொடுக்கப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாய்மொழியாக புலவர்கள் பாடி வந்த பாடல்களை கிபி 1ஆம் நூற்றாண்டு வாக்கிலே வியாசர் என்கிற ஒரு அசீரியனாகிய பராசுர முனிவன், அசீரிய வம்சாவளியை சேர்ந்த பராசுரன் என்று சொல்லப்படுகிற ஒரு முனிவருடைய மகன் வியாசர் என்கிற ஒரு மனிதன், ஒரு மந்திரவாதி, ஒரு சூனிய வித்தைக்காரன் அதை தொகுத்தெழுதினான். அதுதான் அவர்கள் எழுதிய வேதம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 30,000 ஆண்டு 20,000 ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். இல்லை, வேத வியாசருடைய காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. நன்றாக நீங்கள், இதுதான் வரையறுக்கப்பட்ட உண்மை. பஞ்சபாண்டவர்களின் யுத்தம், பாண்டவ கௌரவ யுத்தம் நடைபெற்றது வரலாற்று நூல்களின்படி கிபி 2000 ஆண்டுகளே ஆகிறது. அந்த காலத்தில் தான் வேதவியாசருடைய காலம். அந்த வேதங்களை தொகுத்தெழுதியவர் வியாசரே. அதுவரையிலும் நூல் வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் அவர்களுடைய வேதங்கள் இல்லை. ஆனால் அதற்கு முன்பே 3500 முதல் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்ட வியாதி வேதம், மோசேயின் மூலமாய் எழுதி கொடுக்கப்பட்ட தோரா என்கிற புத்தகமே, அதுதான் ஆதி வேதம். நீங்கள் அந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். முகநூல்களிலே, ஊடகங்களிலே, புத்தகங்களிலே அநேக மாற்று சமய மார்க்கவரியாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஆதி வேதம் அவர்களுடையது, கிறிஸ்தவ வேதம் அவர்களிடமிருந்து திருடப்பட்டது என்று. இல்லை, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய விரலினாலே 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகளின் பிரதிபிம்பங்களே தோரா என்கிற 5 ஆகமங்களிலே இருக்கிறது. அதுதான் ஆதி வேதம். அந்த ஆதி வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது எல்லா நட்சத்திரங்களும், நட்சத்திர மண்டலங்களும், ராசி மண்டலங்களும், கிரகங்களும், கோலங்களும், கேருபீன்களும், சேராபீன்களும் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவைகள் எப்படி எப்படி பாளையம் இறங்க வேண்டும், வான மண்டலங்களின் உன்னதங்களிலே அவைகள் எப்படி எங்கெங்கே பாளையம் இறங்கி இருக்கிறது என்பதும் எண்ணாகம புத்தகத்திலே இருக்கிறது. நான் அவைகளில் இருந்து ஒரு புத்தகத்தை எழுதி, என்னுடைய முதல் புத்தகம் அது. வானத்தின் மகத்துவங்களும் வேதாகமத்தின் ரகசியங்களும் என்றொரு புத்தகம். ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோலங்கள், வாஸ்து சாஸ்திரம்,
மற்ற சமயத்தவர்கள் தங்கள் நெற்றிகளிலே, மார்பிலே, கைகளிலே, கழுத்திலே போட்டுக்கொள்ளுகிற மார்க்க அடையாளங்கள் அனைத்தும் வேதாகமத்திலிருந்து திருடப்பட்டவையே. அவர்களுடைய சமய நூல்களிலிருந்து திருடப்பட்டவை அல்ல. வேதாகமம் திருடவில்லை. ஆபிரகாமின் வழிமரபை சார்ந்தவர்கள் திருடவில்லை. ஆனால் அந்த ஆபிரகாமின் வழிமரபினருக்கு கொடுக்கப்பட்ட ஆதிவேதமாகிய தோரா என்கிற வேதாகமத்திலிருந்து மாற்று இன மக்களும் மாற்று சமயத்தவர்களும் திருடி கொண்டவைகளே அவர்களுடைய சமய நூல்கள் கூறுகின்ற காரியங்கள் என்பதை என்னுடைய அந்த புத்தகத்திலே, முதல் புத்தகத்திலேயே 2002 நான் வெளியிட்ட அந்த புத்தகத்திலே வெளியிட்டிருக்கிறேன். இருக்கிறவர்கள் எந்த கடையிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் போட்டது 2000 புத்தகங்கள் மட்டுமே. வானத்தின் மகத்துவங்களும் வேதாகமத்தின் ரகசியங்களும் என்கிற ஒரு தலையங்கத்திலே ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்களை குறித்து, கட்டிடங்கள், தேவாலயங்கள் கட்டப்படுகிற கட்டிட அளவு நூல் முறைகளை குறித்தும், அதாவது இன்றைக்கு வாஸ்து சாஸ்திரம் என்று அவர்கள் சொல்லுகிறார், இது அனைத்தும் ஆதி தேவனாலே ஆபிரகாமின் வழிமரபினருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியங்கள். அதன்படி அருமையானவர்களே, நான் எதற்கு அதை சொல்ல வருகிறேன் என்றால், விஷயமே தெரியாத அடிப்படைவாதிகள், மதவெறியர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய புராணங்களிலிருந்து வேத உண்மை சத்தியங்கள் எல்லாம் திருடப்பட்டு வேதாகமம் எழுதப்பட்டது என்கிறார்கள். அந்த நாட்களிலே எந்த ஜாதியாருக்கும் வேதாகமங்கள் இருந்ததில்லை. ஆதி வேதம் என்று ஒன்று இருந்ததில்லை. அவர்களுடைய வேதங்கள் அனைத்தையும் தொகுத்தெழுதியவர் வியாசரே. வியாசர் 2000 ஆண்டுகளே அவருடைய கால எல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எழுதியவர். அவருக்கு வேத வியாசர் என்று பெயர் வர காரணமே வேதங்களை அவர் தொகுத்தெழுதினார். ரிக்கஜூர் சாம அதர்வண வேதங்களையும் பகவத்கீதையையும் எழுதினார். அதான் 5 ஆகமங்கள். ரிக்கஜூர் சாம அதர்வண வேதங்கள், இன்னொன்று பகவத்கீதை. 5 வேத நூல்களையும் அவர் தான் எழுதினார். எல்லாம் புரட்டு உபதேசங்கள். நன்றாக புரிந்து கொள்ள, கட்டுக்கதைகளால் எழுதப்பட்டது. எல்லாம் சுலோகங்கள். நீங்கள் அங்கே பார்த்தால் தெரியும், அதை படித்து பார்த்தால் அநேக ரிஷிகள், முனிவர்கள் பாடல் வழியாக பாடப்பட்டவைகளை அவர் தொகுத்து எழுதினார். இவருடைய சொந்த கருத்துக்களையும் புகுத்தி எழுதினார். அதான் வேதங்கள். ஆனால் அதை நம்பி இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேகர் அவைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் படித்திருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா வேதங்களையும் படித்து விட்டேன். எல்லாம் ஆதி வேதமாகிய தோராவிலிருந்து திருடப்பட்டவைகளே. அவைகளின் அடிப்படையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோபு புஸ்தகம் 38 அதிகாரம் 31 வசனம். தேவனாகிய கர்த்தர் யோபுவினிடத்தில் பெருங்காற்றில் இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். பல கேள்விகளை கேட்கிறார். எந்த கேள்விகளுக்கும் யோபுவால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்றைய அநேக ஊழியக்காரர்களுக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாது. எந்த அப்போஸ்தலனுக்கும் தெரியாது, தீர்க்கதரிசிக்கும் தெரியாது, போப்பாண்டவருக்கும் தெரியாது, பிஷப்புக்கும் தெரியாது, மாடரேட்டருக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்ளுகிறார்கள், வெள்ளுடைகளை தரித்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் பரிசுத்தவான்கள் என்கிறார்கள், நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிறார்கள். நான் அதையெல்லாம் கேள்வி பொருளாக்கவில்லை, கேலி பொருளாக்கவும் இல்லை, கேள்வியாக்கவும் இல்லை. ஆனால் அந்த வசனங்களிலே, யோபு 38 அதிகாரம் 31 வசனத்திலே தேவன் ஒரு காரியத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். என்ன தெரியுமா? அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? யோபுவினிடத்திலே அவர் கேட்ட கேள்வி. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? மிருக சீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று ஒரு கேள்வியை கேட்டார். இந்த கேள்விக்கான காரணம் என்ன? யோப் ரோமர் 8 அதிகாரம்
19 முதல் 24 வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், நான் பலமுறை அவைகளை பல செய்திகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அங்கே சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுத்தினவராலே, சுய சித்தத்தினாலே அல்ல. அந்த ஒரு முறை கூட திரும்ப சொல்லுகிறேன், சர்வ சிருஷ்டியும் சுய சித்தத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர்களாய் வெளிப்படும்படியாக ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நமக்குள்ளே தவித்து தேவ புத்திரர் வெளிப்படும்படியாய், நாமும் தேவகுமாரர்களாய் தேவகுமாரத்திகளாய் வெளிப்படும்படியாக நமக்குள்ளே ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். வேறு எந்த தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனும் அதை சுட்டிக்காட்டவில்லை. பவுலை தவிர வேறு எவரும் அவைகளை எழுதி வைக்கவும் இல்லை. அந்த கேள்வி, அந்த அவர் சொல்லுகிற சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளையும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவரையும் மாயைக்கு கீழ்ப்படுத்தினவர் யார்? சர்வ சிருஷ்டிகளின் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை பிரசங்கித்தால் அநேக சோம்பேறி தீர்க்கதரிசி ஊழியர்கள், குறி சொல்லும் ஊழியக்காரர்கள், நான் கட்டுக்கதைகளை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இவன் மாற்று சமயங்களை குறித்து வேதாகமத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பார்கள். நான் அவைகளை குறித்து கவலைப்படுவதில்லை. இது வேதாகமம் சொல்லாத எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு உண்மையையும், எந்த ஒரு சத்தியத்தையும் மாற்று சமயங்களை சார்ந்த எந்த புராண நூல்களும் எந்த இதிகாசங்களும் சொல்லவில்லை. விஞ்ஞானம், அறிவியல் முதிர்ச்சி பெற்ற இன்றைய விஞ்ஞானமும் வேதாகமம் சொல்லாத யாதொன்றையும் சொல்லவில்லை. ஆனால் வேதாகமம் சொல்லுகின்ற, முன்னுரைத்து வைத்திருக்கிற எந்த ரகசியத்தையும் மாற்று சமய நூல்களாலும் விவரிக்க முடியவில்லை. இன்றைய வளர்ச்சி பெற்ற விஞ்ஞானத்தாலும் அறிவியல் முதிர்ச்சியினால் கண்டுபிடிப்புகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உலகத்தின் முடிவு சமீபமாயிற்று. மாயையின் கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாசையை பின்பற்றி மாயையின் அடைக்கலத்திலே நிழலொதுங்கி பொய்யை சத்தியம் என்றும் சத்தியத்தை பொய் என்றும் சாதித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியின் ஜனங்களுடைய அக்கிரமத்திற்கு, அநீதிகளுக்கு, அருவருப்புகளுக்கு முடிவு கட்டப்பட போகிறது. அதற்காக தேவன் எவைகளை எல்லாம் மாயைக்கு உட்படுத்தினாரோ அனைத்து மாயையின் கட்டுகளையும் அறுத்து கட்டப்பட்டிருக்கிற அனைத்தையும் விடுவிக்கிறார். இங்கு கட்டவிழ்க்கிற உபவாசம் நடத்துகிறவர்களுக்கும் இவைகள் தெரியாது, கட்டுகிற உபவாசம் நடத்துகிறவர்களுக்கும் தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மாயையை பின்பற்றி போனவர்கள். மாயையான அடையாளங்களை, அற்புதங்களை கட்டுகிறோம், கட்டவிழ்க்கிறோம், துரத்துகிறோம், எரிக்கிறோம், அவிழ்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இதை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, அந்த வசனத்தை ஒரு முறை கூட உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ? மிருக சீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்கிற ஒரு வசனம் யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இருக்கிறது. இதன் பொருள் என்ன? அருமீன் நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரம் மிருக சீரிசம். அது என்ன? அந்த அருமீன் நட்சத்திரம் என்றால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற கார்த்திகை நட்சத்திரம், அருகோண நட்சத்திரம். இங்கே ஒரு விக்கிரக தேவனுடைய கரத்திலே, உள்ளங்கையிலே அந்த நட்சத்திரம் இருக்கும். காஸ்ட் ஹிந்துஸ் என்று சொல்லப்படுகிற ஜாதி இந்துக்கள், எந்த ஜாதியோ எனக்கு தெரியாது, இந்துக்கள் அந்த அருகோண நட்சத்திர அடையாளத்தை மாந்திரிகங்களுக்கு பயன்படுத்துவார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த அறுகோண நட்சத்திரம் வேதாகமத்தின்படி தாவீதின் நட்சத்திரம். அறுகோண நட்சத்திரம் அது தாவீதின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேசிய கொடியில் இருக்கிற நட்சத்திரம் அறுகோண நட்சத்திரம். அதுதான் அர்மீன் நட்சத்திரம். அதே நட்சத்திரம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2 அதிகாரங்களிலே தேவன் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற 7 பொன் நட்சத்திரங்கள். புரியுதா உங்களுக்கு? 7 பொன் நட்சத்திரங்கள். அது 7 சபைகளின் தூதர்களாம் என்று அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் விவரிக்கிறது. அந்த 7 நட்சத்திரங்களையும் அவர்கள் 7 பேரும் பூமியின் 7 சபைகளின் விசாரிப்புக்காரர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. 7 சபைகளின் விசாரிப்புக்காரர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் நகரத்தின் விசாரிப்புக்காரர்கள். பூமியின் இங்கே நகரமாக பூமி நகரமாக ஒப்பனை செய்யப்படுகிறது. பூமியின் விசாரிப்புக்காரர்கள். அவர்களில் 7 புருஷர்களில் 6 பேர் வெட்டுகிற சங்கார தூதர்கள். அதுதான் அந்த 6 பேரும் தான் மாயையிலே கட்டப்பட்டார்கள். யாரால்? இந்திய புராணங்களில் திருவிளையாடல் புராணம் என்கிற பாண்டியர் மன்னர்களுடைய திருவிளையாடல் என்கிற ஒரு புத்தகம் 5 வால்யூம் கொண்ட திருவிளையாடல் புராணம் என்று ஒரு புராணம் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. ஏனெனில் சமஸ்கிருத மொழியை உருவாக்கினவர்கள் பாண்டியர்கள். நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பலமுறை அதை குறித்து வலியுறுத்தியிருக்கிறேன். சமஸ்கிருத எழுத்து வடிவத்தையும் பாசையையும் உருவாக்கினவர்கள் வடமொழி தேவநாகரி தெய்வீக மொழி என்று ஒரு மொழியை உருவாக்கினவர்கள் பாண்டியர்கள். எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் இணையாக ஒரு சமகிருதம் என்கிற ஒரு மொழியை உருவாக்கினவர்கள் கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களாகிய வேத பண்டிதர்களாகிய பாண்டியர்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் எழுதின அந்த புராணத்தை, திருவிளையாடல் புராணத்தை சமஸ்கிருதத்திலேயே எழுதினார்கள். அது தமிழிலும் கிடைக்கும். என்னிடத்தில் தமிழிலும் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லாம் பகவத்கீதை கிடையாது, ராமாயணம் கிடையாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதவியாசர் அப்பொழுது சமஸ்கிருதத்தை உருவாக்கவும் இல்லை. சமஸ்கிருதம் என்கிற பாசை, சமக்கிருதம் என்கிற இன்றைய சமஸ்கிருதம் உருவாக்கப்பட்ட காலத்தில் வேதவியாசரும் இல்லை. அவர் அதற்கு பிந்தினவர். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருவிளையாடல் புராணத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிவபெருமானாக வந்த சோமசுந்தர பாண்டியனே என்று அழைத்திருக்கும். சோமசுந்தர பாண்டியனே, சிவபெருமானாக வந்தவனே, சிவபெருமானே சோமசுந்தர பாண்டியனாக வடிவெடுத்து வந்தவனே என்கிற பாடல்கள் காரைக்கால் அம்மையார் இன்னும் சிலர் பாடியிருப்பார்கள். குமரகுருபரர் முதலானவர்கள் பாடிய பாடல்களை நீங்கள் தமிழ் பழைய நூல்களை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவன் என்ன செய்தானா, சிவபெருமானுடைய அந்த லீலைகள் 64 லீலைகளில் ஒரு லீலை அது. அவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்த 7 அக்னி பொறிகளில் 6 அக்னி பொறிகள் 6 கார்த்திகை பெண்களுடைய வயிற்றிலே சென்று 6 பிள்ளைகளாக ஜனித்ததாம். அந்த 6 அக்னி பொறிகளும் 6 பிள்ளைகளாக ஜனித்த போது அந்த 6 பிள்ளைகளையும் அதே சிவபெருமான் என்ன செய்தாராம், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் 6 பிள்ளைகளையும் என்று எடுத்து ஒரு பிள்ளையாக அழகன் முருகன் என்ற பெயரில், கார்த்திகேயன் என்ற பெயரில் 6 பிள்ளைகளை, 6 குழந்தைகளை ஒரே நபராக மாற்றினார், மாயைக்குள்ளே கட்டினார். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய அனுமதியினாலே நடந்தது. அதுதான் யோபு புஸ்தகம் 38 அதிகாரம் 31 வசனம். தேவன் கேட்கிறார்,
அரு மீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை 6 நட்சத்திரங்கள் அடங்கிய அந்த அரு மீன் கார்த்திகை நட்சத்திரங்களின் எல்லாவற்றையும் சுகிர்த சம்பந்தத்தை ஒன்றாக இணைத்து கட்டுவாயோ. அங்கே சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியன், திருநீலகண்ட பரமேஸ்வர பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சோமசுந்தர பாண்டியன் எனப்பட்ட சிவபெருமான் அதை கட்டினான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 7வது அக்னிபுரி, மிருகசீரிசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. அந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த அவனுடைய ஒரு மகன் திருக்கண் பாண்டியன் என்பவன் சபரிமலையில ஐயப்பனாக கட்டப்பட்டிருக்கிறான். அவனை பெண்கள் தொடக்கூடாது. இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் பற்றி எரிந்த ஒரு காரியம். ஏன் அவன் சபரிமலையிலே ஐயப்பனை, கலியுக வரதன் என்கிற அந்த ஸ்ரீ ஐயப்பனை பெண்கள் 12 வயதிற்கு அல்லது 9 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் தரிசிக்க கூடாது, போகக்கூடாது, தொடக்கூடாது என்று விதி. அவன் பெண்களால் தீண்டப்படக்கூடாதவன், பெண்களால் கரைபடாத பரிசுத்தனாக அவன் இருக்க வேண்டும். அவனும் அதே சோமசுந்தர பாண்டியன் பெற்றெடுத்த மகனே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சகோதரனாய ராஜசேகர பாண்டியன் பந்தளத்தை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுக்கு வளர்ப்பு பிள்ளையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே சில லீலைகளால் அவன் அங்கே சாகடிக்கப்பட்டான். அவனுக்கு கட்டப்பட்ட கோவில் தான் பந்தளம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயில், சபரிமலை. அங்கே அவன் உட்கார வைக்கப்பட்டு விலங்கிட்டு கட்டப்பட்டிருக்கிறான். அவனுக்குரிய காலம் வரும் வரை அவன் அந்த கட்டுகளை விட்டு எழும்பக்கூடாது. ஆனால் அந்த காலம் முடிந்து விட்டது. அவன் கட்டவிழ்க்கப்பட்டு எழுந்து சென்று விட்டான். அவன் தூதன், 16 வயதான ஒரு தூதன், தேவ தூதன். அவன் தான் முத்திரையிடுகிறவன். இப்பொழுது அங்கே ஐயப்பன் ஒன்றும் இல்லை. இப்பொழுது அங்கே இருக்கிறது சாணியினால் உருவாக்கப்பட்ட சாமிகள். சாணாப்பி சாமி தெரியுமா உங்களுக்கு? சாணியிலே செய்து பிள்ளையை பிடித்து வைத்து அந்த பிள்ளையை 7 நாள் கும்பிட்டு விட்டு தண்ணீரிலே கரைப்பார்களே. பசுவின் சாணத்தினால் உருவாக்கப்படுகிற சாமி தான் அங்க தெய்வமாயிருக்கு, ஐயப்பனாயிருக்கு. ஐயப்பன் என்கிற உண்மையிலேயே கலியுக வரதன் என்கிற மிருகசீரிசத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டிருந்த அந்த 7 சங்கார தூதர்களுக்கு தலைவன், முத்திரையிடுகிற தூதனாகிய அந்த தூதன் அங்கே இல்லை. அவனுடைய காலம் முடிந்து சென்று விட்டான். அதற்கு பிற்பாடு தான் சில நடிகைகள், ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து சில நடிகைகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலிலே சென்று நாங்கள் கருவறையிலே ஐயப்ப சுவாமியை தொட்டு தொழுது சாமி வணங்கினோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றம் பெண்கள் சபரிமலைக்கு செல்லலாம் என்று விதி கட்டளை பிறப்பித்தது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறது. அது இங்கே கலவரங்களை மூட்டியது. ஏனெனில் அங்கே சபரிமலையிலே ஐயப்பன் இல்லை. இனி அங்கே பெண்கள் போனால் தீட்டு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அங்கே உண்மையான சபரிமலையிலே யாரில்லை? தேவ தூதர்கள், ஆர்க்கேஞ்சல்ஸ் 7 பேரில் ஒருவனாகிய முத்திரையிடுகிற தூதன் அங்கே இல்லை. அவன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான், கட்டவிழ்க்கப்பட்டு. இப்பொழுது அங்கே உண்மையிலேயே சபரிமலை இல்லை, மணிகண்ட சாஸ்தா இல்லை. நன்றாக நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல 6 முகன் என்று சொல்லப்படுகிற 6 படைவீடுகளில் 6 பேர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மலைகளிலே, குன்றுகளில். அந்த 6 குன்றுகளிலும் முருகன், அழகன் முருகன் என்கிற 6 முக கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த 6 சங்கார தூதர்கள். முருகனுக்கு என்ன வேலை? அரக்கர்களை அழிக்கிற சங்காரம் தானே. வேதாகமம் அதைத்தான் சொல்லுகிறது. துஷ்டர்களை சங்கரிக்கிறவர்கள். ஆனால் இங்கே புராணங்கள் எழுதி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள் வேறு.
தேவனுடைய ஜனங்களை துஷ்டர்கள், அரக்கர்கள் என்றும், அசீரியர்களும் ஆரியர்களும் தேவபுத்திரர்கள் என்றும் அங்கே கதைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அது தலைகளாக சத்தியம் பொய்யை சத்தியம் என்றும் சத்தியத்தை பொய் என்றும் மாற்றிவிட்டார்கள். புராணங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்களால் எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் சத்தியத்தை பொய் என்று மாற்றினார்கள், பொய்யை சத்தியமாக மாற்றினார்கள். அதுதான் புராணங்களும் மாற்று சமய நூல்களும். அவர்கள் சொல்லுகிற தேவர்கள் என்றால் சாத்தானுடைய காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததியார், மிருக குணம் கொண்டவர்கள், வலுசர்ப்பத்தின் அவதார புருஷர்கள். அவர்கள் தேவர்கள் என்றும், தேவபுத்திரர்கள், தேவகுமாரர்கள், அரக்கர்கள், அசுரர்கள் என்றும் வர்ணித்து விட்டார்கள் மாற்றி. அதான் அவங்க புரிஞ்சுதா? சத்தியத்தை பொய் என்றும் பொய்யை சத்தியம் என்றும் சாதிக்கிறார்கள். இதுதாங்க திராவிட இயக்கங்கள் இவைகளை நன்றாக அறிந்து உணர்ந்திருக்கிறது. திராவிடர்களை அவர்கள் குரங்குகள் என்றும் அசுரர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆரியர்கள் தேவபுத்திரர்கள் என்றும், திராவிடர்கள் அசுரர்கள் என்றும் வர்ணித்திருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? திராவிடர்கள் என்றால் திருவிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள். திருவிடம், தேவனுடைய திருவிடமாகிய எருசலேமிலிருந்து பூமி எங்கும் சிதற அடிக்கப்பட்டவர்கள். விளங்குதா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் திராவிடர்களுக்கு, திராவிட இயக்கத்தவர்களுக்கு அன்றே புரிந்திருக்கிறது. நன்றாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நேற்றைய தினத்திலே திருவெங்கடமலை, திருவேங்கடம் ஆந்திர தேசத்திலே இருக்கிறது, ஆந்திர மாநிலத்திலே வெங்கடாஜலபதி கோவில். பெரிய பணக்கார கடவுள்களில் ஒருவர். அவர் யார் தெரியுமா? விஷ்ணு அல்ல, காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் அவதார புருஷன் அல்ல. யாரல்ல? தெளிவாக சொல்லுகிறேன், கேளுங்க. அதுவும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காரியமே. அது காட்டு மிருகமாகிய பெரிய வலுசர்ப்பத்தின் அவதார புருஷனாகிய மகாவிஷ்ணு அல்ல. ஆனால் இந்த அருமீன் நட்சத்திரத்தில் ஒருவனாகிய 6 சங்கார தூதரில் ஒருவன். அவனும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். அப்பொழுது தான் அவனும் அந்த கோவிலிலிருந்து அங்கிருந்த சங்கார தூதர்களில் ஒருவனாகிய, அதாவது அவனுடைய பெயர் என்ன? மலையப்ப உக்கிரகுமார மலையப்ப பாண்டியன். உக்கிரகுமார மலையப்ப பாண்டியன், அதாவது சோமசுந்தர பாண்டியனுடைய மகன் உக்கிரகுமார பாண்டியன். அவனுக்கு ஒரு பெயர் உக்கிரகுமார மலையப்ப பாண்டியன். அவன் தான் அந்த திருவேங்கடமலையிலே குடிகொண்டிருந்த முருகபெருமான், 6 சங்கார தூதர்களில் ஒருவன். அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த மலையிலே நேற்றைய தினம், நேற்றைக்கு பரணி நட்சத்திர நாள். இது கார்த்திகை மாதம், தமிழ் ஆண்டில் கார்த்திகை மாதம். நேற்றைய தினம் கார்த்திகை பரணி நட்சத்திர நாள். பரணி என்றால் ஒரு பெரும் பாண்டம். அந்த பாண்டம் அந்த மலையின் உச்சியிலே இருந்தது. அந்த பாண்டம் திடீரென்று கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த காட்சி காண்பிக்கப்பட்டது. அதனால தான் சொல்றேன். ஒரு பெரும் பாண்டம் தலைகளாக கவிழ்த்து ஊற்றப்படுகிறது. பெரும் மழை, அது கவிழ்ந்து பெரும் காட்டாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன, எங்கே? குற்றாலத்திலா, பொதிகையிலா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏனெனில் கடந்த சில வாரங்கள் பெரும் புயல், பெரும் மழை காலம் தமிழகம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. சரியாக 5வது நாளிலே, அது எனக்கு காட்டப்பட்ட 5வது நாளிலே மழை நின்று விட்டது. இன்றைக்கு, நேற்றைக்கு இன்னைக்கும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினத்திலே ஒரு காட்சி, எனக்கு ஒரு வீடியோ காட்சி, அதாவது எனக்கு அனுப்பப்பட்டது வாட்ஸ்அப்பில். யார் அனுப்புறாங்கன்னு தெரியல. என் தம்பி அதை எனக்கு எடுத்து அனுப்பியிருந்தான், ஃபார்வர்ட் பண்ணியிருந்தான்.
என்னுடைய உடன் பிறந்த தம்பி அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தான். எடுத்து பார்த்தேன். திருப்பதி என்று அதிலே இருந்தது. பார்த்தபோது அந்த மலையின் உச்சியிலிருந்து பெரும் வெள்ளக்காடு ஒன்று புறப்படுகிறது. புறப்பட்டு கீழே கோவில் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக நிறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே நிறுத்தி இருக்கிற பஸ்கள், வாகனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு ஓடுகிறார்கள். பெரும் வெள்ளக்காடு. அந்த மலையை சுற்றிலும் அந்த தண்ணீர் பெருகி பெரும் காட்டாற்று வெள்ளம் போல பெருகி கொண்டிருக்கிறது. எனக்கு நான் கண்ட காட்சி எனக்கு உணர்த்தப்பட்டது. ஓஹோ, அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தின் கட்டு அறுக்கப்படுகிறது. அறுக்கப்படுகின்ற போது அந்த பெரும் பாண்டத்திற்குள்ளே ஒரு கருந்தாக பாம்பு குடிகொண்டிருக்கும். குசவதாளி பரணி என்கிற அந்த பெரும் பாண்டம். அந்த பரணிக்கு இன்னும் ஒரு பேர் உண்டு. தாமிரபரணி ஆறு துவங்குகின்ற பொதிகை மலையின் உச்சியிலே இருக்கிற பொதிகை, அதுவும் பரணியே, தாமிரபரணியே. ஆனால் அங்கொரு பரணி இருந்தது என்பது எனக்கு அன்றைய தினத்தில் தான் புரிந்தது. அந்த பரணி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பெருவெள்ளம் அங்கிருந்து காட்டாற்று வெள்ளம் போல் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதை கட்டியிருந்த அருமீன் நட்சத்திரத்தை கட்டியிருந்த மாயையின் கட்டு, அந்த வலு சர்ப்பத்தின் கட்டு அறுக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சங்கார தூதர்கள் 6 பேரும் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டார்கள். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் நிறைவு பெறப்போகிறது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டவிழ்க்கப்பட்ட பிற்பாடு தேவன் சொல்லுவார், அவரை அழைப்பதற்கு, அந்த தேவனுக்கு அறிவிப்பை கொடுப்பதற்கு ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவரை அழைத்து வாருங்கள். எவரை? பரிசுத்தரை அழைத்து வாருங்கள். அவர் தான் வரணும். இனி எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் வர வேண்டும். எதற்காக? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், ஆண்டவரை அல்ல, அது ஆமோஸ் 9:1. எசேக்கியேல் 9 பூமியின் நகரத்தின் விசாரிப்புக்காரர்கள், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அந்த காரியம் நேற்றைய தினத்திலே நடைபெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு கட்டும்படியாக பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய 6 சங்கார தூதர்களையும், அந்த சங்கார தூதர்களுக்கு முன் செல்லுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடுகிற தூதனையும் கர்த்தர் கட்டவிழ்த்து வெண்கல பலிபீட தண்டையிலே வரச் செய்திருக்கிறார். இனி அவருடைய கட்டளை வெளிப்பட வேண்டும். அதான் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அவன் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், தேவன் அவனுக்கு விரோதமாய் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவார். அந்த 7 மேய்ப்பர்களும் மாயையின் கட்டுகளில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படியான அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தம் மாயையிலே, வலுசர்ப்பத்தின் மாயையிலே கட்டப்பட்டிருந்த கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 6 பேர் வெட்டுகிற ஆயுதங்களோடு சங்கார தூதர்களாய், பூமியின் விசாரிப்புக்காரர்களாய், அக்கிரமத்திற்கு முடிவு உண்டாக்குகிறவர்களாய் வெட்டுகிற ஆயுதங்களோடு புறப்பட்டு விட்டார்கள். முத்திரையிடுகிற தூதன் மிருகசீரிசத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டு அமர வைக்கப்பட்டு
இடுப்பும் கால்களும் சேர்த்து கட்டப்பட்டிருந்த முத்திரையிடுகிற தூதன் கட்டவிழ்க்கப்பட்டு வெளிப்பட்டு விட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். புறப்படுங்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அனைவருடைய நெற்றிகளிலும் அடையாளம் போடுங்கள். பூமியிலே நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்கள் அருவருப்புகள் நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற தேவ ஜனங்களுடைய நெற்றிகளிலே முத்திரை போடுங்கள். நீங்கள் அவன் பின்னாலே செல்லுங்கள். யார் யாருடைய நெற்றிகளில் முத்திரை அடையாளம் இல்லையோ அவர்களை வெட்டி கொன்று போடுங்கள். என் ஆலயத்தில் இருந்தே துவக்கம் பண்ணுங்கள், மூப்பர்களிடமிருந்தே துவக்கம் பண்ணுங்கள், ஒருவனையும் விடாதிருங்கள். ஆலயத்தை பிரேதங்களால் நிரப்பி புறப்பட்டு நகரத்தின் வீதிகளெங்கும் பூமி எங்கும் வெட்டுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்காக தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள். எல்லோரும் கட்டவிழ்க்கப்பட்டாயிற்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதுவரையிலும் நீங்கள் தேவர்கள் என்று வழிபட்டவர்கள் வேறு யாரும் அல்ல. அவர்கள் உண்மையிலேயே தேவ புத்திரர்கள், தேவ தூதர்கள். இப்ப புரியுதா நான் எவைகளை பேசுகிறேன் என்று? இது நேற்றைய தினத்திலே நடந்திருக்கிறது. ஏனெனில் அதை எழுதி தமிழ் ஆண்டு உருவாக்கினவர்கள் தெரியாதவர்கள் அல்ல. 1200வது தமிழ் ஆண்டு முடிவதற்குள்ளாக கலியுக முடிவடையும். இது 1197ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம், கார்த்திகை திருநாள் இந்த நாள். அதான் திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை திருநாள். இன்றையோடு அந்த 6 சங்கார தூதர்களும் இனி மாயையின் கட்டுகளிலே தேவர்கள் அல்ல, இனி சங்கார தூதர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் சொன்னேன். உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு சமீபமாகி கொண்டிருக்கிறது. வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது மாற்று சமய நூல்களிலிருந்து திருடப்பட்டதல்ல. மாற்று இதிகாசங்கள் புராணங்களிலிருந்து திருடப்பட்டதல்ல பரிசுத்த வேதம். இது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த பிரமாணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசன சத்தியங்களுக்கு செவி கொடுங்கள். செவி கொட மறுக்கிறவர்கள், பொய்யை சத்தியம் என்று நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். சத்தியத்தை பொய் என்றும் பொய்யை சத்தியம் என்று சாதிக்கிறவர்கள் சத்ருவின் சேனைகள், சாத்தானுடைய சேனைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசாதவர்களாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஆன எச்சரிப்பில் ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நான் இனி எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தின்படி அந்த 33ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை விவரிக்க கடந்து வருகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 33, 17, 18. இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. ஏன்? அதனுடைய பிற்பகுதிகள் நான் இன்றைய தினத்தில் விவரிக்கவில்லை. இந்த 2 வசனத்தையும் மட்டுமே, அதனுடைய விளக்க உரைகள் பிற்பகுதியிலே தான் இருக்கிறது அதிகமாக. அந்த 17ஆம் வசனத்தை மட்டும், 17, 18 வசனங்களை மட்டும் இன்றைய தினத்தில் விவரிக்க இருக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. காரணம் என்ன? ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார்? இதன் பொருள் என்ன என்பதை அறிவதற்கு முன்பு
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன் தொடர் செய்திகளிலே. எரேமியா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எரேமியா 22:28. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியின் தள்ளுண்டதும், தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? தேசமே, 29ஆம் வசனம். தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். 30ஆம் வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேக்குதுங்களா உங்களுக்கு? இந்த வசனம் எங்க இருக்குன்னு புரியுதா? ஏன் 33ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்பால் இதுதான் காரணம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. காரணம் என்ன? இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தேவன் கோனியா என்கிற யோயாக்கீம், யூதாவின் சிங்காசனத்திலே, தாவீதின் சிங்காசனத்திலே அரசனாக வீற்றிருந்த யோயாக்கீம் எனப்பட்ட கோனியா என்கிற அரசனுக்கு ஒரு சாபத்தை கூறுகிறார். அவன் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? தேவன் அவனிடத்திலே தான், நீங்கள், நான் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே யூதேயா தேசத்தையும் யூதர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், அவனோடு யுத்தம் செய்ய வேண்டாம். யுத்தம் செய்தால் அழிக்கப்படுவீர்கள், சிறைபிடிக்கப்படுவீர்கள். நீங்கள் அவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நீடித்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் கோனியா அதற்கு எதிர்த்து நின்றான். அதனாலே தேவன் அவனை சபித்தார். முதலாவது படையெடுப்பிலே அவன் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாப வார்த்தை தான் அது. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியின் தள்ளுண்டதும், அவனும் அவனுடைய சந்ததியும், அந்த வழிமரபினர் முழுவதுமே தள்ளப்படுகிறார்கள். அரச அதிகாரத்திலிருந்து தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டு. தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன், எந்த புருஷன்? கோனியா என்கிற இந்த யோயாக்கீம் என்கிற புருஷன் சந்தானமற்றவன். சந்தானமற்றவன்னா பிள்ளைகள் இல்லாதவன். அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் செய்யப்பட்டார்கள். தன் நாட்களில் வாழ்வடையாதவன், அவன் வாழ்வை பெறவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் விற்றிருந்து யூதாவில் அரசாளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் வித்து என்றால் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆண் மக்களில் எவரும் தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து யூதாவிலே அரசாளுவதில்லை என்று ஒரு சாபத்தை குறிப்பிட்டு விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாபம் நிலைத்திருக்கிறது. இதற்கு முன்பு உள்ள சாபங்களும் நிலைத்திருக்கிறது. காரணம் என்ன? யூதாவின் ராஜாக்கள் வானத்தின் சர்வசேனைகளுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் எருசலேம் தேவாலயத்திலும் யூதா அரண்மனையிலும் விக்கிரக தோப்புகளை கட்டினார்கள், பலிபீடங்களை கட்டினார்கள்.
யூதேயா தேசமெங்கும் கட்டினார்கள். பாகாலுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் கட்டினார்கள். அதனாலே தேவன் சொன்னார், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து தொடர்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலே ஆவாய். 15ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் பிரமாணங்களும் சாபங்களும் ஆசீர்வாதங்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றார் அவரு? 25ஆம் வசனத்திலே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். யார் செய்வார்? கர்த்தரே செய்வார். என கர்த்தரே அவர்களை என்ன செய்தார்? சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய், நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய் என்று சொன்னார். அந்த 28ஆம் அதிகாரத்தை படிங்க. நீங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற சாபங்கள், சாபங்கள் மட்டுமல்ல, அது தலைமுறையாக தொடருகிற சாபங்களாக இருக்கும். அந்த சாபங்களை கொடுத்திருக்கிறார். யூதர்கள் அப்படித்தான் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கே அடுத்த சாபம் கோனியாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சாபங்கள் இருக்கிறபடியினால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நாம் இப்பொழுது சிந்தனை செய்கிற எரேமியா 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த சாபங்களை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். அதான் சேலஞ்ச், அதான் சவால். யாருக்கு கொடுத்திருக்கிற சவால் அது? சாத்தானுக்கு. காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம் என்கிற சாத்தானுக்கும் அவனுடைய அவதார புருஷர்களுக்கும், இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற வரப்போகிற அந்தி கிறிஸ்துவாகிய கள்ள கிறிஸ்து எனும் கல்கி அவதார புருஷனுக்கு கொடுத்திருக்கிற சவால். நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் நினைத்தாலும் யூதாவிலிருந்து பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களிலிருந்து ஒரு புருஷன் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து மீட்டெடுக்கப்படுகிற தேவ ஜனங்களை ஆளுகை செய்வதற்குரிய தலைவன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நிறைவேறும். அந்த புருஷன் தான் யாரு? நான் அடுத்த வசனத்தையும் கூட விவரித்து விட்டு அந்த புருஷன் யார் என்று சொல்லுகிறேன். அவன் ஒருவனாக இருப்பான். முந்தின செய்திகளிலும் ஆசாரியனும் அரசனும் கிளை எனப்பட்டவர் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக காண்பிக்கிறார் கிளை. இருவரும் ஒருவராக வருவார்கள். அவரே தாவீது என்கிற புருஷனாக இருப்பார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்டெடுக்கப்படுகிற ஜனங்கள் அனைவருக்கும் தாவீது, என் தாசனாகிய தாவீது என்பவரே அரசனாக இருப்பார், நீதியாக அரசாளுவார். அவர் அவருடைய சிங்காசனத்திலே ஆசாரியராயும் அரசராயும் இருப்பார். சகரியா 3ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. நீ என் காவலை காத்தால், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் பிரமாணங்களை கை கொண்டு என் காவலை காத்தால், நீ உலாவுகிறதற்கு உனக்கு ஒரு இடத்தை என் ஆலயத்திலே கட்டளையிடுவேன். அங்கே நீ ஆளுகிறவனாயும் ஆசாரியனாயும் இருப்பாய். பிரதான ஆசாரியனை யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அது.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசனும் ஆசாரியனும் ஒருவனாக இருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தாவாக, மகாராஜனாக, மகாதேவனாக இருப்பார். இப்ப விளங்குதா உங்களுக்கு ஏதாவது? இது அங்க வேதாகமத்தின் மறைபொருள் சத்தியங்கள், கருகலான சத்தியங்கள். அருமையானவர்களே, இந்த சாபங்கள் எல்லாம் அனைவருக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு மீறி நடந்தீர்களோ, இந்த சாபங்கள் எல்லாம் உங்கள் மேலும் உங்கள் சந்ததிகள் மேலும் வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களை தேவனை அறியாத காலங்களிலே உங்களுக்கு இந்த சாபங்கள் தொடரவில்லை. நீங்கள் அந்நிய தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருந்த போது நீங்கள் தேவனை அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்த வேதம், சத்திய வேதம் எங்கள் கைகளிலே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, சத்தியத்தை பொய் என்று சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொய்யை சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் புரட்டுகிறீர்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் புறக்கணிக்கிறீர்கள். அந்நிய பாஷைகளையும் அந்நிய ஆவிகளையும் தெய்வங்கள் என்றும் அபிஷேகத்தின் அடையாளம் என்றும் கொக்கரிக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த சாபங்கள் தொடரும். இந்த சாபங்கள் அனைத்தும் உங்கள் மேல், உங்கள் சந்ததிகளின் மேல் இறங்கும். இது நித்திய தலைமுறைகளுக்கு என்று வைக்கப்பட்டது. கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கர்த்தரையும் புறக்கணித்து, கள்ளக்கிறிஸ்துவை ஆராதித்து, சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தரை புறக்கணித்து, அந்நிய ஆவிகளையும் அசீரியனாகிய அந்தி கிறிஸ்துவையும், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் கள்ளக்கிறிஸ்து அவதாரமாகிய கல்கி அவதார புருஷனையும் கிறிஸ்து என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களே, அவனது வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, குறி சொல்லுகிறவர்களே, கள்ள ஊழியக்காரர்களே, கள்ள கிறிஸ்தவர்களே, இந்த வேதாகமத்தின் சாபங்கள் அனைத்தும் இவைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்களின் மேல் சுமரும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனங்களிலிருந்து நிச்சயமாக தாவீதின் சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷனை அவர் எழுப்புவார். அவர் அவனை முன்குறித்திருக்கிறார். அவனை பெயர் சொல்லியும் அழைத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் மறந்து விடாதீர்கள். இனி 18ஆம் வசனத்திற்கு வருகிறேன். அருமையானவர்களே, எரேமியா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இல்லாமல் போவதில்லை? வாக்கு தத்தம் பண்ணினவர், சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் வேறு பிரித்தவர் அவர். அதனால் அவர் ஒருவரையும் ஒருவனும் இல்லாதபடி அழிப்பதற்கு சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அதற்கென்று அவர் அவர்களை சபிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தையும் வேதாகமத்தின் பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் நிலைப்படுத்துவதற்கும் கற்பிப்பதற்கும் அவைகளிலே பூமியின் ஜனங்களை நடத்துவதற்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு பிற்பாடு சொல்லப்படுகிற அனைத்து சாபங்களும் அவர்களுக்கும் சொந்தமே. தேவனை புறக்கணித்து தள்ளிய அந்நிய தேவர்களையும் அந்நிய ஆவிகளையும் வானத்தின் சர்வ சேனைகளையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ராசிகளையும் கிரகங்களையும் ஆராதனைக்குரிய பொருட்களாக மாற்றி விக்கிரக தோப்புகளை கட்டி எழுப்பி பலிபீடங்களை கட்டி அவைகளிலே பலி செலுத்தினபடியினாலே
ஆசாரியர்களின் மேலும் லேவியர்களின் மேலும் அவர்களுடைய வம்ச வழி மரபினர் மேலும் அதை பின்பற்றின ஜனங்களின் மேலும் அரசர்களின் மேலும் அந்த சாபங்கள் இறங்கியது. தேவனுடைய சாபங்கள் அவர்கள் அனைவர் மேலும் இன்று நம் மேலும் சொரிந்து கொண்டிருக்கிறது. நாமும் அந்த சாபங்களை, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் தரித்துக் கொண்டிருக்கிற நாமும் அந்த தலைமுறை சாபங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். அருமையானவர்களே, நான் இனி அந்த 18ஆம் வசனத்தை விவரிக்கப் போகிறேன். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? அப்படியானால் அதில் மறைந்திருக்கிற பொருள் என்ன? இது சேலஞ்ச், சவால். சாத்தானும் அவனுடைய சேனைகளும் பூமியில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு, பரிசுத்த ஜாதிக்கு, பரிசுத்த ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களின் கூட்டம், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் சந்ததியினர், மிருக குணம் கொண்ட, சுபாவ அன்பற்ற மிருக குணம் கொண்ட காட்டு மிருகங்களின் தன்மை கொண்ட மனிதர்கள். அதான் நீங்க ஜாதியில 2 ஜாதியை காண்கிறீர்களே, அதுல வந்த அவதார புருஷர்கள் எல்லாம் துஷ்டர்களை அழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீதிமான்களையே அழித்தார்கள். அதான் வலுசர்ப்பத்தின், காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் அவதார புருஷர்கள் எல்லாருமே நீதியாய் அரசாண்ட அரசர்களையே அழித்து ஒழித்தார்கள். அது ராவணனாகட்டும், 10 தலை ராவணனாகட்டும், இரணியனாகட்டும், கம்சனாகட்டும், எந்த அசுரர்களை எல்லாம் அவர்கள் அழித்ததாக அவர்களுடைய புராணங்கள், கட்டுக்கதைகளை கூறுகிறதோ, அவர்கள் அனைவரும் மாயையிலே கட்டப்பட்டார்கள், அழிக்க முடியவில்லை, மகாபலி உட்பட. மகாபலியும் தேவபுத்திரர்களில் ஒருவன். அவனை காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய அவதார புருஷனாகிய வாமனனாலே கொல்ல முடியவில்லை, மண்ணிலே மறைக்க முடிந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனைத்தான் அவர்களே சொல்லுகிறார்கள், வானலோகத்தையும் பூலோகத்தையும் பாதாள லோகத்தையும் நீதியாய் அரசாட்சி செய்தவன் மகாபலி. அதான் ஓணப்பண்டிகை கொண்டாடுகிறீர்களே. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் அவதார புருஷர்கள் எவரும் துன்மார்க்கர்களை, துஷ்டர்களை அல்ல அழித்தார்கள், நீதிமான்களையே அழித்தார்கள். இன்றும் அவர்கள் நீதிமான்களை, தேவனுடைய ஜனங்களாகிய பரிசுத்த ஜாதியை, பரிசுத்த ஜனங்களை அழிப்பதற்கே காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய 10வது அவதார புருஷன், கல்கி அவதார புருஷன் என்கிற கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவாக வரப்போகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவம் அவனுக்கு சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்கிறது. கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருங்கள். அவன் சாத்தானுடைய சகல செயல்களின்படி சகல விதமான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் வருவான். வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே. இங்கே அவன் என்ன செய்ய போகிறான்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியையும் அவர்களை வழி நடத்துகிறவர்களாகிய லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அரசர்களையும் அழித்தொழிக்க கங்கணம் கட்டுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தேவன் அவனுக்கு சவாலிட்டு சொல்லுகிறார், நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி எனக்கு முன்பாக பலியிடும் புருஷன் லேவியருக்கும் ஆசாரியருக்கும் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒருவனையும் அழிக்க முடியாது. அவர்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற அனைத்து அசுரர்களை அழித்து விட்டோம், தொலைத்து விட்டோம் என்று சொல்லுகிற அனைவரும் உயிர் பெற்று வருவார்கள். மாயையின் கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாய், சங்கார தூதர்களாய், தேவ ஜனங்களை எண்ணிக்கையிட்டு மீட்டெடுக்கிறவர்களாய் வருவார்கள். அவர்கள்தான் கடைசி கால அறுவடை பணியாளர்கள். மறந்து போக வேண்டாம். மனிதர்களாய் வந்து நிற்பார்கள். தேவனுடைய புத்திரர்களாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய், ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாய், அவருடைய தூதர்களாய் நிற்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாங்க சத்தியம். சத்தியத்தை பொய்யாக மாற்றி அந்த பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய பொய்யை நீங்கள் நம்பி
பொய்யை சத்தியமாக மாற்றிய பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். சத்தியம், வேத வசனங்கள் என்றும் சத்தியம். அது இன்றும் சத்தியம், நேற்றும் சத்தியம், இனி வருநாட்களிலும் சத்தியம். வானமும் பூமியும் இருக்க மட்டும் அந்த வார்த்தைகள் அழியாது, ஒளிந்து போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அருமையானவர்களே, ஏன் இந்த சவால் சாத்தானுக்கும் இந்த பூமியின் தேவ ஜனங்களுடைய சத்துருக்களுக்கும் அந்த சவால் இட்டு இந்த வார்த்தையை கூற காரணம் என்ன? நான் முதலாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையான வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையான வசனங்கள். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. 4ஆம் வசனத்திலிருந்தே தொடங்குகிறேனே. மல்கியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை, யாரோட? லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். இங்கே லேவி என்று யாரை குறிப்பிடுகிறார்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தானே மோசே, அவனை குறிப்பிடுகிறார் லேவி என்று. அவன் லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். ஆரோன் லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். நியாயப்பிரமாணிக்கனாகிய நியாயப்பிரமாணங்களை, உடன்படிக்கையின் பிரமாணங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன் யார்? மோசே. அவனை லேவி என்று அழைக்கிறார். அந்த பிரமாணங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பணியிலே தேவனுக்கு முன்பாக பலியிடும் புருஷனாக நின்ற நியமிக்கப்பட்டவன் யார்? ஆரோன், தேவனுடைய பரிசுத்தனாகிய ஆரோன். அவர்கள் இருவரும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதான் அவர் சொல்லுகிறார், லேவியருக்கும் ஆசாரியருக்கும் அந்த புருஷன் ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். இங்கே கவனியுங்கள். அவன் அப்படியே நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். மோசே அவனுடைய காலம் முழுவதும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. 6வது வசனம். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்கிறான். அவரிடத்தில் ஒரே ஒரு குறைபாடு இருந்தது. எதை? தேவன் கன்மலையை நோக்கி உன் கோலை நீட்டு என்றார், அல்லது தொடு என்றார். ஆனால் ஜனங்களின் கொந்தளிப்பினால் அவன் கோபம் உண்டவனாய் கோலை நீட்டி கண்மலையை அடித்தான். அதுதான் அவன் செய்த தவறு. கர்த்தருக்கு விரோதமாக அவன் செய்த ஒரு குற்றம். உன் கோலை நீட்டி கண்மலையை தொடு என்றார். அவன் கோலை நீட்டி கண்மலையை அடித்தான். அதுதான் அவன் செய்த தவறு. தேவன் என்ன சொல்லுகிறார்? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. வேதத்தை அவனுக்குத்தானே கொடுத்தார். 40 நாள் சீனாய் மலையிலே பட்சிக்கிற அக்னியின் மத்தியிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டவனும், தேவனாலே எழுதப்பட்ட கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு வந்தவனும் மோசேதானே. சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது. அநியாயம், அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவும் இல்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியன் யாரு? இன்றைக்கு இந்த ஆசாரியர்கள் யார்?
இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே வேதம் சுட்டி காட்டுகின்ற இந்த ஆசாரியர்கள் யார்? இன்றைய போதகர்கள், இன்றைய பாஸ்டர்ஸ். யார் யார் தங்களை பாஸ்டர்ஸ் என்று அழைக்கிறார்களோ, யார் யார் தங்களை போதகர்கள் என்று அழைக்கிறார்களோ, யார் யார் தங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களோ, யார் யார் தங்கள் பெயர்களுக்கு முன்பாக ரெவரண்ட் என்ற பட்ட பெயரை வைத்துக் கொள்ளுகிறார்களோ, யார் யார் கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்தை தூக்கிக் கொண்டு அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலாடு சொல்லிக் கொண்டு அலைகிறார்களோ, அவர்கள் எல்லோரும் ஆசாரியர்களே. அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களே, மெய்ப்பர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், எவாஞ்சலிஸ்ட், சர்வன்ஸ் ஆஃப் காட் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற அனைவரும் ஆசாரியர்களே. நான் கேட்கிறேன், எத்தனை பேர்களிடத்தில் சத்திய வேதம் அவனுடைய வாயிலே இருக்கிறது, அவனுடைய இருதயத்திலே இருக்கிறது? எத்தனை பேர் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறார்கள்? சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். வசனத்தை மட்டும்தான் எடுக்கிறான், ஆனா கதைகளை ஓட்டி கொண்டிருக்கிறான், அவனுடைய அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறான் சாட்சியாக. யாருக்கு வேண்டும் உங்கள் அனுபவங்கள்? நீ ஒரு காலத்திலே செத்தவனை உயிரோடு எழுப்பினேன் என்கிற சாட்சி யாருக்கு வேண்டும்? நீ பிசாசு துரத்தினாய் என்கிற சாட்சி யாருக்கு வேண்டும்? நீ யாரை கொண்டு பிசாசை துரத்தினாய் அதை சொல். முதலாவது வேத வசனத்தை எடுக்கிறாய் என்றால் வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணு. உன்னுடைய சொந்த கதை, சோக கதை, பிசாசு விரட்டின கதை, பேவரட்டின கதை, மந்திரவாதம் செய்த கதையெல்லாம் எதுக்கு பேசுற? யார் கேட்டார்கள்? மக்கள் என்று அதைத்தான் விரும்புகிறார்கள். உங்கள் அனுபவ சாட்சிகளையே நீங்கள் பிரசங்கங்களாக, சத்தியவசனங்களாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கட்டுக்கதைக்காரர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொல்லுகிறார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். எந்த அறிவை? உலகத்தின் அறிவையா? அநேக போதகர்கள் சொற்பொழிவாளர்களாக இருக்கிறார்கள், மேடை பிரசங்கிகள், சொற்பொழிவாற்றுகிறார்கள். அநேகர் கைதட்டுகிறார்கள், உங்களுக்கு மார்க் போடுகிறார்கள். நீங்கள் உங்கள் சொற்பொழிவுகளை கேட்டு நன்றாக இருந்தது, பிரமாதமாக பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தாய் நீ? கர்த்தருடைய வார்த்தையா? இல்லையே. நீ அரசியல்வாதியை போல மேடையில ஏறி சொற்பொழிவாற்றினாய். இல்லாதவைகளை உண்டென்றாய், உள்ளவைகளை இல்லை என்றாய். நீ செய்யவே முடியாதவைகளை செய்தேன் என்றாய். இதானே சொற்பொழிவு? இதுக்கு மார்க் போடுகிறதற்கு கொஞ்சம் கிறிஸ்தவர்களின் கூட்டம். பிரம்மாதமாய் பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்னு கேட்டா, அவர் என்ன வார்த்தையை எடுத்தார், அந்த வசனம் என்ன, அவர் என்ன பிரசங்கித்தார், அதற்கு என்ன விளக்க உரைகளை தந்தார் என்று கேட்டால் சொல்லுவதற்கில்லை, ஒன்றும் இல்லை. பின்ன என்ன? அவனுடைய வாயிலே உலக ஞானம் இருந்தது, கேள்வி ஞானம் இருந்தது, கண்டதை கேட்டதை பேசினான். கர்த்தரை அறிகிற அறிவாகிய வேத சத்தியத்தை பேசவில்லை. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவாகிய அறிவை, வேத சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். இல்லாதவன் போதகனும் அல்ல, ஆசாரியனும் அல்ல, புறம்போக்குகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. எதை தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள். வேதாகமத்தின் சத்திய வசனங்களின் விளக்கங்களை, வியாக்கியானங்களை அவன் வாயிலே தேடுவார்கள். தேவனை அறிகிற அறிவை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் தேவனை, கர்த்தரை கர்த்தர் என்று அறிந்திருந்தால் தானே கர்த்தரை குறித்து பிரசங்கிப்பான். அறியவே இல்லையே. அவனிடத்தில் இருப்பது அந்நிய ஆவிகள் அல்லவா? அவனிடத்தில் இருக்கிறது பொருளாசையும் பண ஆசையும் சம்பாத்திய இச்சையும் அல்லவா? அவன் அதைத்தானே அவனுக்கு பிரசங்கிப்பான்.
கர்த்தருடைய பிரமாணங்களை பிரசங்கிப்பானா? தேவனை அறிகிற அறிவை பிரசங்கிப்பானா? கிறிஸ்துவை மேசியா என்று பிரசங்கிப்பானா? கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. அவனிடத்தில் இருக்கிற ஆவிகளைத்தானே பரிசுத்தாவி என்று கூவி விட்டுக் கொண்டிருப்பான். கேளுங்கள். நீங்களோ அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளையே, கர்த்தர் சொல்லுகிறவைகளையே ஜனங்களுக்கு பிரசங்கிப்பான். காபிரியேல் எவைகளை பிரசங்கித்தான் ஜனங்களுக்கு, மந்தை மேய்ப்பர்களுக்கு? தானியேலுக்கு எவைகளை போதித்தான்? நீங்கள் புத்தகங்களை புரட்டி வாசியுங்கள். கபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டான். கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் அனுப்பப்பட்டவன். மந்தை மேய்ப்பர்களுக்கு மேசியா பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லும்படியாய் அனுப்பப்பட்டான். சொன்னான். தானியேலுக்கு நீ விண்ணப்பம் பண்ணின போதே உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, அதற்கு பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உனக்கு அறிவிக்கும்படியாய் நான் அனுப்பப்பட்டேன், இதோ வந்திருக்கிறேன், உனக்கு அறிவிக்கும்படி சொல்லப்பட்டதை உனக்கு தெரிவிக்கிறேன் என்றான் தானியேலிடத்தில். தானியேல் புத்தகத்தை படியுங்கள். இன்றைய தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் ஆசாரியர்களும் மெய்ப்பர்களும் ரெவரண்டுகளும் பாஸ்டர்ஸும் கர்த்தருடைய வார்த்தைகளையா பிரசங்கிக்கிறீர்கள்? இல்லையே. வேதம் சொல்லாதவைகளை, வேதத்திலே ஆதாரமற்றவைகளை, வேத வசன ஆதாரமற்றவைகளை கர்த்தருடைய செய்தி பிரசங்கம், ஆவிக்குரிய பிரசங்கம் என்று, தீர்க்க தரிசனம் என்று கூறி சொல்லுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என் வழிகளை விட்டு, நீங்களோ 8வது வசனம், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். எங்க நாம் பேசினது குற்றமா? நான் இப்பொழுது உங்களை குறித்து, போதகர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து பேசியது குற்றம் என்று நினைக்கிறீர்களா? இந்த வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். சத்திய வசனத்தை குறித்து அது பொய் என்று, இது சொல்லுவது உண்மையல்ல என்று ஜனங்களை இடறி உங்களுடைய புரட்டு உபதேசங்களை பின்பற்ற செய்தீர்கள். இதுதானே உண்மை. வேதம் சொல்லுகிறதே, இது என்னுடைய கற்பனை அல்லவே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எந்த லேவியின் உடன்படிக்கை? மோசே உடன்படிக்கையின் பிரமாணங்களை ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்தே பெற்று கற்று ஜனங்களுக்கு கொடுத்தவன் மோசே. அவனுடைய லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் 9வது வசனம், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால். என்ன பண்ணினீங்க? இன்றைய கிறிஸ்தவம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. வேத வசனங்களை உங்கள் விருப்பம் போல புரட்டுகிறீர்கள். தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்களை நீங்கள் கட்டுக்கதைகள் என்று பிரசங்கிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யவே நடப்பிக்கவே முடியாத காரியங்களை நீங்கள் நடப்பித்ததாகவும் செய்ததாகவும், பின்மாறி மழை பரிசுத்தாவி ஊற்றப்படுவதாகவும், பரிசுத்த அக்னி அனுப்பப்படுவதாகவும், பற்றி எழுப்புதலின் அக்னி பற்றி எறிவதாகவும் நீங்கள் கதை கட்டுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிற, வேதாகமம் கற்பிக்கிற தீர்க்க தரிசனங்களை நீங்கள் ஜனங்களுக்கு கற்பிக்கவில்லை. உங்களுக்கு தோன்றுகிற கற்பனைகளை, சொப்பனங்களை, உங்கள் மனப்பிரமையின் காட்சிகளை, மன எண்ண ஓட்டங்களை தீர்க்க தரிசனங்களாக ஜனங்களுக்கு போதிக்கிறீர்கள், பிரசங்கிக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல்
வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். அற்பரும் நீசரும் ஆக்கினார். சகல ஜனங்களாலும், கிறிஸ்தவர்களாலும், மற்ற ஏனைய சமூக மத ஜனங்களாலும், மத தலைவர்களாலும், மற்ற ஜாதிகளாலும், ஏனைய மக்களினங்களாலும் பரிகாசத்துக்கும் அவமானத்திற்கும் உரியவர்களாய் ஊழியக்காரர்கள் மாறியிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய நடத்தை சரியில்லை, உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, உங்கள் பிரசங்கங்கள் சரியில்லை, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அறிவு சரியில்லை. நீங்கள் தேவனை குறித்து, வேத பிரமாணங்களை குறித்து ஜனங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள், பிரசங்கங்கள் சரியில்லை. அதனால் நீங்கள் ஜனங்களின் மத்தியிலே அந்தஸ்துக்காக நான் பாஸ்டர், ரெவரண்ட், நான் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன் என்று உங்களுக்கு நீங்களே பட்டம் சூட்டிக் கொண்டாலும் ஜனங்கள் உங்களை காரி துப்புகிறார்கள். உங்கள் நடத்தையை பார்த்து, உங்கள் செயல்களை பார்த்து ஒரு கூட்டம் உங்களை கைதட்டி ஆரவாரித்து உங்கள் பின்னே துள்ளி குதிக்கிறார்கள். ஆனால் மறுபுறத்திலோ காரி துப்புகிறார்கள். இவனும் ஊழியக்காரனா, இவனும் தீர்க்கதரிசியா, இவனும் அப்போஸ்தலனா, இவனும் போதகரா என்று. உங்களுடைய நடத்தை சரியில்லை, உங்களுடைய போதனை சரியில்லை, உங்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள் சரியில்லை. வேதத்தை புறக்கணித்தீர்கள், கர்த்தரை புறக்கணித்து விட்டீர்கள். அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவதைகளையும் உங்கள் தெய்வங்களாய் கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அற்பரும் நீசரும் ஆக்கினேன். தேவனுடைய பார்வையிலே அற்பனாகவும் நீசனாகவும் மாற்றப்பட்ட ஒரு ஆசாரியனுடைய சந்ததியை குறித்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் இங்கே தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் எனக்கு பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக லேவியருக்கும் ஆசாரியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று தேவன் சவாலிட்டு கூறுகிறார் என்றால் அதற்குரிய ஒரு காரணத்தையும் சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட ஆசாரியனுடைய சந்ததியாரை குறித்து நீங்கள் இனி கர்த்தருடைய ஆலயத்திலே எந்த காலத்திலும் உன் வழிமரபில் உள்ளவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற ஒரு சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள கிறிஸ்து, வலு சர்ப்பமாகிய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் கடைசி அவதார புருஷன் கள்ள கிறிஸ்து ஒருவேளை அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு கையிலே பிடித்துக்கொண்டு ஆசாரிய வம்சத்தை முற்றிலுமாய் அழித்து போடக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த வார்த்தையை எரேமியாவின் மூலமாய் கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னுரைத்திருக்கிறார். இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த நிகழ்வை உங்களுக்கு சுட்டுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுவித்தவனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசியின் 1ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 30ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரையிலும் படிக்கின்றேன். ஒரு சில வசனங்களுக்கு உங்களுக்கு விளக்கமும் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல். ஆகையால் என்கிற வார்த்தையினுடைய முற்பகுதி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 29ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும், ஏன்னா எரேமியா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்
தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி என்றுதான் அந்த வசனம் தொடங்குகிறது. அதனால இங்கேயும் 29ஆம் வசனத்திலிருந்து அல்லது 28ஆம் வசனத்திலிருந்து என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? யாருக்கு சொல்லுகிறார்? ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய மக்களை குறித்து சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சீலோவாவிலே இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பாதுகாக்கப்பட்டிருந்த சீலோவாவில் இருந்த தேவனுடைய ஆலயத்திலே பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலியின் குமாரர்கள் ஓப்னி பினகாஸ் என்று சொல்லப்படுகிற 2 துஷ்ட ஆசாரியர்களை குறித்து தேவன் சொல்லுகிற போது அங்கே சொல்லுகிறார். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வையிலே கர்த்தருக்கு ஜனங்கள் கொடுக்கிற கொள்ளுமையான காணிக்கைகளை அனைத்தையும் கொள்ளையடிக்கிற தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, ஊழியர்களே, கர்த்தருக்கு காணிக்கை என்று கேட்டு வாங்கி கொழுத்து வாழுகிற தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, கொள்ளையடிக்கிற போதகர்களே, உங்களுக்கு இது பொருந்தும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். யாரை பார்த்து? ஏலி என்கிற பிரதான ஆசாரியனை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் சிறு வாலிபனாகிய சிறு பையனாகிய சாமுவேலை கொண்டு சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். எப்படி? லேவியும் லேவியின் புத்திரர்களும் ஆரோனுடைய வம்சாவளி மரபிலே தோன்றிய ஆசாரியர்கள், உன் வீட்டாரும் உன் பிதாக்களின் வீட்டாரும் உன் வழிமரபினரும் என்றைக்கும் என் சந்ததியில் ஆசாரியர்களாய் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலிக்கும் ஏலியின் குமாரர்களுக்கும் நடந்த சம்பவம் என்ன என்று உங்களுக்குத்தான் நன்றாக தெரியுமே. பிற்பகுதியிலே வருகிறது. உன் வீட்டில் 31ஆம் வசனம், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் தேவன் சொல்லுகிறார், ஓபினியும் பினகாசும் செய்த அட்டூழியங்களின் நிமித்தமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற போர்வையில் இன்றைய தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, ஊழியர்களே, சுவிசேஷகர்களே, ரெவரண்டுகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், உங்கள் ஆண் பிள்ளைகளும் உங்கள் பெண் பிள்ளைகளும் தேவாலயங்களிலே, திருச்சபைகளிலே, தேவனுடைய ஜபக்கூடாரங்களிலே செய்கிற அட்டூழியங்களின் நிமித்தம் தேவன் என்ன ஏற்கனவே இது போன்ற அட்டூழியங்களை தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நடப்பித்த ஆசாரியனுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுத்திருக்கிற சாபங்களை எண்ணி பாருங்கள். எச்சரிக்கிறேன். இல்லை என்றால் இந்த சாபங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொடரும். தப்பி பிழைக்க மாட்டீர்கள். ஊழியக்காரனாக மாறுவதற்கு கடின பிரயாசங்கள் உண்டு. நீங்கள் புறம்போக்கு ஊழியக்காரர்களாய் இன்று தேவனுடைய திருச்சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஓப்னிக்கும் பினகாசும் செய்த
அட்டூழியங்களின் தண்டனை அவனுடைய தகப்பன் ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய சிரஸ் தோளிலே சுமத்தப்பட்டது. பாருங்க, அவன் செத்ததும் உங்களுக்கு தெரியுமே. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அருமையானவனே, அருமையான ஊழியக்காரனே, அருமையான போதகனே, அருமையான பேராயரே, அருமையான தீர்க்கதரிசியே, அருமையான அப்போஸ்தலனே, அருமையான சுவிசேஷகனே, அருமையான ஊழியக்காரனே, மனந்திரும்பு. நீ முதலாவது மனந்திரும்பு. அதற்கடுத்து உன் மனைவி பிள்ளைகளை மனந்திரும்புதலுக்கு நேராக நடத்து. அதற்கு உன்னால் முடியவில்லை என்றால் தேவனுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு ஓடிவிடு. திருச்சபையை சீரழிக்காதே. இங்கே ஏலிக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் வந்த தண்டனையையும் சாபத்தையும் பார். தேவனுடைய வார்த்தைகள் அன்றும் இன்றும் ஒன்று போலவே செயல்படும் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கும் மாறாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், அதான் சொல்ல வர்றார், மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். நீ எந்த ஆலயத்திலே, எந்த தேவனுடைய சபையிலே உன்னையும் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பார்க்கிலும் மரியாதையை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாயோ, உன் மனைவி மக்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ, அவர்கள் திருச்சபையை சீரழித்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய காணிக்கைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீ சுதந்திரம் கொடுக்கிறபடியினால் கர்த்தரை பார்க்கிலும் நீ அவர்களை மரியாதையாய் நடத்துகிறது நிமித்தமாய் உனக்கு வரப்போகிற தண்டனை எப்படி இருக்கிறது யோசித்து பார். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்தில் உபத்திரவத்தை காண்பீர்கள். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் பால வயதிலே சாவார்கள். சாபம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, யோசித்து பாருங்கள். ஏலி நல்லவன், உண்மையானவன், உத்தமமானவன். ஆனால் தன் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற உத்தமத்திலே வளர்க்க தவறிவிட்டான். தண்டனை என்ன நடந்தது? தேவனுடைய ஆலயத்திலே பலி செலுத்த வருகிற பெண்கள் அனைவரோடும் ஓபினியும் பினகாசும் அருவருப்பான வேசித்தன விபச்சாரங்களை தேவாலயத்திலேயே செய்தார்கள். காணிக்கை பொருட்களை கொள்ளையடித்தார்கள். தண்டனை எப்படி இருந்தது? ஓபினியும் பினகாசும் யுத்த களத்திலே கொல்லப்பட்டார்கள். அந்நியர்களால் சாகடிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய மகிமையின் பட்டகமாகிய உடன்படிக்கையின் பட்டி பெலிஸ்தியர்களால் பிடிக்கப்பட்டு போயிற்று. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. சம்பவத்தை கேள்விப்பட்ட ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தின் முற்றத்தில் இருந்து, அந்த நாற்காலியில் இருந்து, அந்த ஆசனத்தில் இருந்து மல்லாக்க விழுந்து பிடரி முறிந்து சத்தான். பிள்ளைகளுடைய அக்கிரமம் தகப்பனை வாரி கொண்டது. அவன் சந்ததிகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. கர்த்தருடைய மகிமையை தேவ ஜனங்களை விட்டு விலகி போகச் செய்தது. அருமையான கிறிஸ்தவர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ அனைவரையும் பால வயதிலே, இளம் வயதிலே வாரிக்கொள்ளுவேன், சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அழித்து போடுவேன் என்று. சங்காரம் பண்ணாமல் மீதியாயிருப்பவர்கள், அழிவுக்கு தப்பி இருப்பவர்கள் என்ன செய்வார்களாம்? உன் சந்ததியிலே நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும்.
உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். எதுக்காக? ஒருவேளை உணவுக்காக அலைந்து திரிகிறவர்களாய், யார் எனக்கு கர்த்தருடைய காணிக்கையிலாயிலும் ஒரு பகுதியை எனக்கு தரமாட்டார்களா என்று ஏங்கி தவித்து கண்கள் பூத்து போய் காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் என்று சொல்கிறார். இன்று கர்த்தருடைய காணிக்கைகளை உதைக்கிறீர்கள். கர்த்தருக்கென்று காணிக்கையை வாங்கி விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் அவைகளை மதுபான வரிக்கும் பயன்படுத்துகிறீர்கள். உல்லாசமாய் ஆடம்பரமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய காணிக்கைகளை கொள்ளையடிக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிற பெண்களை விபச்சாரத்திற்கு உட்படுத்துகிறீர்கள், வேட்டையாடுகிறீர்கள். ஊழியர்களே, போதகர்களே, கிறிஸ்தவர்களே, எச்சரிக்கப்படுகிறீர்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். இது பிரதான ஆசாரியனாய யோலிக்கும் ஏலியின் சந்ததிகளுக்கும் கொடுக்கப்பட்ட சாபம். கர்த்தருடைய ஆலயத்திலே கேடுகட்ட அருவருப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற இன்றைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, போதகர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தால், ஒப்பினியை போல பிரகாசை போல இருந்தால், இந்த சாபங்கள் உங்கள் சந்ததிகளை தொடரும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒப்பினி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள், செத்தார்கள். நான் என் உள்ளத்துக்கும், அது உங்களுக்கு தெரியும், ஓபினியும் பினகாசும் எப்படி செத்தார்கள் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் அவைகளை இங்க விவரிக்க வரல. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி, என்ன சொல்கிறார்? நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும், அவருடைய உள்ள விருப்பம், அவருடைய மன விருப்பத்தின்படி, உள்ளம் என்றால் மனம், சித்தம் என்றால் விருப்பம், அவருடைய முழு இருதயத்தின் முழு மனதின் விருப்பத்திற்கு ஏற்ற இசைய செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக, இங்கே சொல்லப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் எந்நாளும் உண்மை உள்ளவனாய், உத்தமமானவனாய், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், அவருடைய முழு மன விருப்பத்தின்படி செய்கிறவனாய் ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன் என்கிறார். புரியுதா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கூறப்பட்ட வார்த்தையினுடைய ஆழமான ரகசியம் எங்கே இருக்கிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களுடைய கருகலான ஆழமான மறைவான சத்தியங்கள் எங்கோ இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தில் எந்த கருகலான கேள்விகளுக்கும் சத்தியங்களுக்கும் விடை இல்லாமல் இல்லை, இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது 36வது வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம், அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் தப்பி பிழைக்கிற எவனும், அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே ஊழியக்காரனாயிருந்து அருவருப்பானவைகளை நடப்பித்து, கர்த்தரை புறக்கணித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கட்டளைகளை புறக்கணித்து, கர்த்தருடைய காணிக்கைகளை கொள்ளையடித்து, அருவருப்பானவைகளை கர்த்தருடைய ஆலயத்திலும் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய வம்சங்களில், ஊழியக்காரர்களுடைய வம்சங்களில் மீதியாய் தப்பி பிழைக்கிற எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும்
ஒரு அப்பத்துண்டுக்காக நீதிமான் ஒருவனும் தேவனுடைய ஊழியக்காரனிலே நீதிமான்களின் புத்திரர்கள் ஒருவரும் ஒருவேளை ஒரு துண்டு அப்பத்துணிக்கைக்காக இறந்து திரிவதில்லை. ஆனால் இங்கே ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய வம்சவழி மரபிலே தோன்றுகிற தப்பி பிழைக்கிற வால வயதிலே சாகாமல் தப்பி பிழைக்கிற எந்த ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவனும் ஒரு துண்டு அப்ப துணிக்கைக்காக ஒரு வெள்ளி பணத்திற்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். எதுக்காக கேட்பானா? நாங்க காணிக்கையை கொள்ளையடித்து திருடி ஏமாற்றி விபச்சாரம் பேசித்தனம் உல்லாசமாய் மதுபானம் அறிந்து நாங்கள் விரும்புகிறது போல எல்லாம் வாழ்ந்தோம். தேவனுடைய காணிக்கைகளை கொள்ளையடித்தோம். தேவ பிள்ளைகளை அருவருப்பானவர்களாய் மாற்றினோம். எங்களை உங்கள் ஊழியத்திலே ஒரு சிறு அப்பத்திற்காக ஒருவேளை உணவுக்காக நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட ஒரு தினம் ஒரு வேளையாகிலும் நான் உணவருந்த எனக்கு இந்த ஆசாரிய ஊழியத்தில் ஏதாயிலும் ஒரு வேலையை ஒரு சிறு பணியை யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும், கர்த்தருடைய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சுவார்களாம். அருமையான விசுவாசிகளே, அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் சந்ததிகளுக்கு இப்படி ஒரு அவமானகரமான ஒருவேளை உணவுக்காக என்னை கர்த்தருடைய ஊழியத்திலே ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் காணிக்கை கர்த்தருக்கென்று வாங்கி நீங்கள் கொழுத்து வாழுவதை நிறுத்திவிடுங்கள். என்னை கேட்டால் சொல்லுவேன், கர்த்தருக்கென்று காணிக்கை கேட்டு வாங்குவதை நிறுத்து. காணிக்கை ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தருடைய ஊழியங்களுக்கே முழுவதுமாக செலவிடு. அதை உன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக ஆடம்பர வாழ்வுக்காக எடுக்காதே. அப்படி எடுக்கிறவன், எடுத்துக் கொள்ளுகிறவன், கொடுக்கிறவன் அனைவரும் சபிக்கப்பட்டவர்களே. இந்த சாபங்கள் அவர்களை தொடரும். கர்த்தர் சொல்லுகிறார், நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறபடியினால் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் எரேமியா 33 அதிகாரம் 18 வசனத்தின்படி அந்த வார்த்தையை சொல்லுகிறார். தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விளங்குதா உங்களுக்கு எதுக்காக சொல்லி இருக்காருன்னு? அந்த காரியங்களை மல்கியா 2 அதிகாரத்திலே நான் சுட்டிக்காட்டிய வசனங்களையும் 1 சாமுவேல் 2 அதிகாரத்திலே 26 வசனம் முதல் 30 வசனம் வரை சுட்டிக்காட்டிய வசனங்களிலும் கர்த்தர் கூறி அறிவித்திருக்கிற சாபங்களை சாத்தான், இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சத்ருவாகிய சாத்தான் தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு ஆசாரிய வம்சத்தில் ஒருவனும் இராதபடிக்கு, அழித்து போடாதபடிக்கு அவனுக்கு சவாலிட்டு கூறுகிறார் இந்த வார்த்தையை. எதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நிலைத்து நின்று ஊழியம் செய்வதற்காய் ஒருவனை எழும்ப பண்ணுவேன். ஒரு ஆசாரியனை இந்த ஜனத்தின் மத்தியில் இருந்து பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஜனமாய், கர்த்தருடைய வேதத்தை தன் இருதயத்திலும் தன் உதடுகளிலும் காத்துக்கொள்ளும்படியாய் ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதுதான் இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. நாள் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக லேவியருக்கும் ஆசாரியருக்கும் இல்லாமல் போவதில்லை. அதை ஒருவரும் அந்த ஜாதியை அழித்து போட முடியாது என்கிறார். யாரையெல்லாம்? 17-18 வசனங்கள். எரேமியா 33 17 18. தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை.
நாள்தோறும் தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி எனக்கு முன்பாக பலியிடும் புருஷன் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதில்லை. ஆக 2 நபர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு அபிஷேகித்திருக்கிறார். அவர்களை பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானாலோ காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் கடைசி அவதார புருஷனாகிய கல்கி என்கிற கள்ள கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவின் அவதாரத்தாலோ அழிக்க முடியாது என்பதை அவர் சவாலிட்டு கூறுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களின் வழியாக. அருமையான கிறிஸ்தவ விசுவாசிகளே, அவர் தம்முடைய கடைசி காலத்திலே பூமியின் அக்கிரமங்களுக்கு முடிவு வருவிக்கப் போகிறதான இந்த கடைசி நாட்களிலே அதற்குரிய ஆயத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடையவர்களை எழுப்புகிறார், எழுப்பி இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த காலத்திலும் எந்த நாளிலும் பொய் உரையாது. அது பொய் சொல்வை அல்ல, பொய் வார்த்தைகள் அல்ல, அது சத்தியமானவைகள், அது நீதியானவைகள். அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். அவைகள் என்றும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும், அவர் விரும்புகிற காலம் வரை என்பதை எண்ணி மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவைகளை கை கொண்டு நடவுங்கள், அவைகளை கை கொண்டு வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், உங்கள் மனைவி மக்கள் அனைவருக்கும் கற்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம் அனைவரோடும் சொந்தமாயிருப்பதாக. ஆமென்.